நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. 21 நாயக்கங்களும் வந்து கெட்டவங்க கிடையாது. அதில் ஒரு சிலர்லாம் நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த ஒரு சிலரில் இந்த அம்மாவும் ஒருத்தவங்க. இந்த கை தட்டி பேசுறது, கத்துறது, அசிங்கமாக பேசி கூட நாங்கள் இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல. அவ்வளோ ஒரு நல்லவங்கன்னு சொல்லலாம். அதாவது திருநங்கைகளுக்கே வந்து இவங்க ஒரு முன்மாதிரியானவங்க. இப்போது ஆக்டர் நதியா மேடம் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு எப்படி வயசானாலும் தெரியாமலே இளமையோடு இருக்காங்க. அதே போல தான் இருப்பாங்க பூனா ராதிகம்மா. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே வந்து இவங்க பேர்கள்லேயே வந்து பூனா சாரதா, பூனே ராதிகா அப்படி சொல்கிறீங்க. அப்போ அவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது நல்ல தெளிவாக தெரியுது. இவங்கெல்லாம் சென்னைக்கு வர்றதுக்கான காரணம் என்ன மேம்? சென்னையில் இல்லாத ஒருத்தவங்க கூட, சென்னையில் பிறந்து வளராத இல்லை ஒரு சென்னை வாசியாக இல்லாத ஒரு திருநங்கை கூட இந்த ஜமாத்தில் நம்ம என்ன பண்ணால் நாயக்க ஆகலாம் மேம்? பூனா சாரதாம்மா வந்து இருக்குது தான் பூனால. அவங்களுக்கு சொந்த வீடு நம்ம சென்னை நுங்கம்பாக்கம்ல இருக்கு. இப்போ இவங்களும் வந்து இவ்வளோ சாஃப்டாக தான் பேசுவாங்க, திருநங்கைகளுக்கு உண்டான குணங்கள் நிறைய உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இவங்களோட பேச்சு ஜமாத்தில் எடுப்படுமா மேம்? உங்களோட இந்த ஜமாத் பிரச்சனையில் அந்த சாரதா நாயக் அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு மேம்? உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களா? சாரதாம்மா பற்றி நல்ல கேள்வி கேட்டீங்க. சாரதாம்மா பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கு யூதமிழ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெளிச்சம் அறக்கட்டளை நிறுவனர் திருநங்கை மந்த்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. ஒவ்வொரு வாரமும் ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாயக்குகள் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு எந்த நாயை குறித்து பேச போறீங்க மேம்? ரொம்ப நல்லவங்க, நல்ல உள்ளம் கொண்ட, நல்ல குணம் கொண்ட நம்ம பூனா சாரதாம்மா பற்றி பேச போகிறோம் இந்த வாரம். இவங்க ஒரு திருநங்கை தான், மூத்த திருநங்கை. இவங்க வயசு ஒரு 50லேருந்து 55 வயசு இருக்கும். பட் ஆனால் ரொம்ப ஒரு திருநங்கைகளுக்கே இவங்க ஒரு அப்பாற்பட்டவங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சாஃப்ட்டுக்கான ஒரு கேரக்டரு. அவங்க கோவப்பட்டு இன்னி வரைக்கும் பார்த்ததில்லை. கோவன்றது அவங்களுக்கு வந்ததும் கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல உள்ளம் கொண்டவங்க, நல்ல கேரக்டர். அவங்க இருக்கிறது பூனேயில் இருக்காங்க. ஆனால் அவங்க சொந்த வீடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தான் நுங்கம்பாக்கம்ல இருக்குது. அவங்கள பற்றி ஏன் இந்த வாரம் நம்ம பேசுகிறோம்னா, அவங்க பூனேயில் இருந்தாலும் சென்னையில் இருக்கிற 21 நாயக்கங்களில் இவங்களும் ஒரு நாயக்கு சென்னைக்கு. ஸோ அதனால் அவங்கள பற்றி நம்ம வந்து இந்த வாரம் பேசுகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, 21 நாயக்கங்களும் வந்து கெட்டவங்க கிடையாது. அதில் ஒரு சிலர்லாம் நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த ஒரு சிலரில் இந்த அம்மாவும் ஒருத்தவங்க. அதனால் இவங்கள பற்றி இந்த வாரம் பேசலாம் அப்படின்ட்டு பேசுகிறேன். ஸோ இந்த அம்மா எப்படின்னாக்கா, ஒரு திருநங்கையாக இருந்தாலும் திருநங்கைக்கு உண்டான குணங்கள்லாம் இவங்களுக்கு இருக்காது. இவங்க வந்து இந்த கைத்தட்டி பேசுறது, ஒருத்தவங்களை வந்து மிரட்டி பேசுறது, அராஜகம் பண்ண, இப்படிலாம் எதுவுமே இந்த அம்மா கிட்ட வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டானவங்க. இவங்கள வந்து நம்ம நல்லா பார்த்தோம்னாக்கா, இவங்க ஒரு திருநங்கை தானான்றது திருநங்கைகளுக்கே ஒரு டவுட்டாக இருக்கும். ஏன்னா அப்படி ஒரு ஓம்லி கேர்ள், ஒரு அப்படியே ஒரு பொண்ணு மாதிரியே, ஒரு பொம்பளை மாதிரியே அப்படியே இருப்பாங்க. அடக்கொடுக்கமாக சவுண்டாக கூட பேச மாட்டாங்க. அவங்க யார்கிட்டே சண்டை போட்டு கூட இன்னி வரைக்கும் பார்த்தது கிடையாது. நான் ஒரு 4-5 பஞ்சுக்கு போயிருக்கேன், ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்துருக்கேன். அந்த அம்மா மாட்டுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, நடக்கிற நாயங்கள்லாம் பார்ப்பாங்க. அவங்க மாட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. இந்த கை தட்டி பேசுறது, கத்துறது, அசிங்கமாக பேசி கூட நாங்கள் இன்ன வரைக்கும் பார்த்ததில்ல. அவ்வளோ ஒரு நல்லவங்கன்னு சொல்லலாம். அதாவது திருநங்கைகளுக்கே வந்து இவங்க ஒரு முன்மாதிரியானவங்க. அவங்க கிட்ட வந்து இளம் திருநங்கைகள் யாராச்சும் இருக்காங்களா? இல்லை ஜமாத்தோட வழக்கப்படி இளம் திருநங்கைகளை வந்து வசூலுக்கு அனுப்பி அவங்க கிட்ட இருந்து அவங்க வருமானத்தில் பாதி காசு வாங்குறது, அந்த மாதிரி நடவடிக்கைகள் எதை செய்கிறாங்களா? அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுமா. அதை சொல்கிறேனே, திருநங்கைகளுக்கே இவங்க ஒரு மாறுபட்டவங்க, ஒரு வித்தியாசமானவங்க. இந்த பூனா சாரதாம்மான்றவங்க அவங்க கிட்ட இளம் திருநங்கைகள் இருக்காங்க தான், மூத்த திருநங்கைகளே இருக்காங்க தான், ஏன் வயசுக்கு உண்டானவங்களே இருக்காங்க தான். ஆனால் வந்து யாரையுமே வந்து இந்த அம்மா கட்டாயப்படுத்தி எனக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணும், எனக்கு இது செய்யணும், அது செய்யணும், சீர் கொண்டு வரணும், நான் வீடு பால் காசுறேன், எனக்கு வரிசை வைக்கணும், வெள்ளியில் தோரணம் கட்டணும், அப்படிலாம் வந்து இவங்க யார் கையிலையுமே கேட்டதும் கிடையாது.
கொடுத்துருப்பாங்க சிலர் வந்து அது அவங்களோட அன்பில் கொடுத்துருப்பாங்களே கண்டி இவங்க அதிகாரமாக வந்து யார்கிட்டையுமே இன்னும் கேட்டது கிடையாது. அதாவது எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த அம்மாவில். நான் வந்து அவ்வளோ இந்த அம்மா கிட்ட பேசுனதில்லை. பட் ஆனால் அவங்கள பார்க்கும்போதே ஒரு பொறுமை தெரியும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்க பூனை சாரதம்மா. அதே போல் இன்னொரு அம்மாவும் இருக்காங்க. அவங்க வந்து பூனை ராதிகா அம்மான்னு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சில் வந்து ஒரு பணிவு இருக்கும், ஒரு ஆணவம் இருக்காது, ஒரு தெளிவு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அம்மாவை. ஏன்னா இப்போது ஆக்டர் நதியா மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எப்படி வயசானாலும் தெரியாமலே இளமையோடே இருக்காங்க. அதே போல் தான் இருப்பாங்க பூனா ராதிகா அம்மா. இளமையோடையே இருப்பாங்க. அவங்க வயசானதே தெரியாது. எனக்கு வந்து இந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அம்மாவையும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்லும் பொழுதே வந்து இவங்க பேர்கள்லேயே வந்து பூனா சாரதா, பூனை ராதிகா அப்படி சொல்கிறீங்க. அப்போ அவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. இவங்கெல்லாம் சென்னைக்கு வர்றதுக்கான காரணம் என்ன மேம்? இவங்களாம் சென்னைக்கு வர்றதுக்கு உண்டான காரணம் என்னென்னா, ஒரு நேரத்தில் வந்து இவங்கள சென்னையில் இருக்கிற திருநங்கைகள்லாம் அங்கே பூனேல இருந்திருக்காங்க, மும்பையில் இருந்திருக்காங்க இல்லைங்களா. அப்போ இவங்களுக்கெல்லாம் அங்கே ஒரு உறவுகள் இருந்தது. அங்கே அம்மா, பொண்ணு, பேத்தி, ஆயான்ற உறவுகள்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ அவங்கள பார்க்குறதுக்காக சென்னைக்கு வராங்க, போகிறாங்க, அப்படிலாம் இருக்காங்க. அதே போல் வந்து சென்னைக்கு வந்து ஒரு மாலக்குன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க பாருங்கள், முன்னாஜி மாலக்கு. அந்த மாலக்குக்கு வந்து இவங்கெல்லாம் பூனேயில் வந்து ஒரு உறவு முறைகள். அதனால் சென்னையில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா இவங்க கூப்பிட கொள்ள இருப்பாங்க. அவங்க வந்து வருவாங்க, போவாங்க. சென்னையில் வந்து பூனா ராதிகா அம்மாவுக்கு தான் நாயக்கு பட்டம், சென்னையில் கிடையாது. ஆனால் பூனா சாரதம்மாவுக்கு நாயக்கு பட்டம் இருக்கு. 21 நாயக்குங்களில் அவங்களும் ஒரு நாயக்கு. சென்னையில் இல்லாத ஒருத்தவங்க கூட, சென்னையில் பிறந்து வளராத இல்லை ஒரு சென்னை வாசியாக இல்லாத ஒரு திருநங்கை கூட இந்த ஜமாத்தில் நம்ம என்ன பண்ணால் நாயக்கு ஆகலாம் மேம்? அதாவது பம்பாய், பூனே அந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்க சென்னையில் நாயக்கா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். இவங்களாம் சென்னையில் நாயக்கா, சென்னையில் பிறந்து வளர்ந்தவங்க இன்றைக்கி கடை கைத்தட்டின்னு தான் உட்காந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றதுலாம். ஆனால் வந்து பூனா சாரதம்மா வந்து இருக்குது தான் பூனாவில். அவங்களுக்கு சொந்த வீடு நம்ம சென்னை நுங்கம்பாக்கம்ல இருக்குது. அதனால் அவங்க வந்து வயசுலேயும் பெரியவங்க. ஒரு சென்னையில் ஒரு 7 வீடு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த 7 வீட்டில் ஒரு வீட்டுக்கு உரிமையாளர் அவங்க. அதனால் அவங்க வந்து அந்த நாயக்கு பட்டத்தில் இருக்காங்க. பட் நாயக்கு பட்டத்தில் இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி அதிகாரம் பண்ணியோ ஆணவ பேச்சோ யாரையுமே மிரட்டியோ அடிச்சோலாம் வந்து மற்ற நாயக்குங்க மாதிரி இவங்க செய்யலை. இவங்க வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விதமாக இவங்க இருக்காங்க. இவங்க அதுதான் இவங்களோட பேச்சே வந்து ஒரு பணிவாக இருக்கும். சொல்லு சாமி, சொல்லு அந்த மாதிரியான ஒரு இது, ஏய் வா போ அப்படிலாம் கூட வந்து இவங்களாம் பேச மாட்டாங்க. அதுதான் அந்த 21 பேரில் ஒரு சிலர் நல்ல குணங்கள் கொண்டு நல்ல உள்ளங்களோடையே இருக்காங்க. அந்த ஒரு சிலர் லிஸ்ட்டில் இந்த அம்மாலாம் வருவாங்க. கடந்த பேட்டியில் கூட நீங்கள் தனம் சங்கரி நாயக் பற்றி சொல்லியிருந்தீங்க. அவங்க வந்து வயசானவங்க அப்படின்றதுனாலே அவங்க பேச்சு எடுப்படாது, அவங்க வந்து ரொம்ப அதிகார தோரணையில் பேச மாட்டாங்க, அதனால் அவங்க பேச்சு எடுப்படாது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ இவங்களும் வந்து இவ்வளோ சாஃப்டாக தான் பேசுவாங்க, திருநங்கைகளுக்கு உண்டான குணங்கள் நிறைய உங்ககிட்ட இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இவங்களோட பேச்சு ஜமாத்தில் எடுப்படுமா மேம்? இவங்கள பூனா சாரதம்மாவுடைய பேச்சு வந்து ஜமாத்தில் எடுப்படும். இவங்க சொல்கிற பேச்சே ஒரு சிலர் கேட்பாங்க. ஏன்னாக்கா அந்த மாலக்கு இருக்காங்க இல்லையா, முன்னா, அந்த முன்னாக்கு யூக்கலானவங்க இவங்க, சரிங்களா. அது இல்லாமல் நல்ல வசதியானவங்க, நல்ல ஒரு இவங்கக்கிட்ட நிறைய சேலநாத்திகள்லாம் இருக்கா. சேலநாத்திகன்னா பொண்ணு பேத்தின்றவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் பூனேயில் வந்து ஒரு பெரிய ஆள், அதுக்குண்டான மதிப்பு இருக்கும். உங்களுக்கு புரியுதுங்களா? தனம் சங்கரி அம்மா வந்துட்டு சென்னையிலே இருக்கிறவங்க அவங்க இன்றைக்கோ வந்துட்டு யாசகம் கெடுதா பிழைக்கிறாங்கன்றதுனால அவங்களுக்கு மதிப்பு குறைஞ்சிடுச்சு. இவங்க பூனேயில் இருக்காங்க, நல்லா வசதி படைச்சிருக்காங்க, நிறைய கும்பலோடு இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் ஒரு தனியான மதிப்பு கொடுப்பாங்க இந்த சென்னையில் இருக்கிறவங்க. ஒரு சில விஷயங்கள், இப்போ உதாரணத்துக்கு என்னோட பிரச்சனையில் கூட வந்துட்டு பூனா சாரதம்மாலாம் வந்திருந்தா அவங்களும் பேசினாங்க. அதுக்கும் வந்து ஒரு சிலர் வந்து அவங்க பேச்சை கேட்டு கொஞ்சம் கம்முன்னு ஆனாங்க. அராஜகம் பண்ணுறவங்கலாம் கூட கொஞ்சம் கம்முன்னு ஆனாங்க. இவங்கக்கிட்ட வந்து இந்த அம்மா சாப்பிட்டானுங்க,
இந்த அம்மா கூட நிறைய பேர் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை தானாகவே வரும் பாருங்க. ஒரு கும்பலை பார்த்தோன்னே ஒரு மதிப்பு மரியாதை, அந்த மாதிரியான ஒரு இதுவே உங்களுக்கு. உங்களோட இந்த ஜமாத் பிரச்சனையில் அந்த சாரதா நாயக் அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு மேம்? உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்களா? அதாவது சாரதாமாவை பற்றி நல்ல கேள்வி கேட்டீங்க. சாரதாமாவை பற்றி பார்த்தீங்கன்னா எனக்கும் ஆதரவாக இல்லை, ஜமாத்துக்கும் ஆதரவாக இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அம்மா வந்து ஒரு பொதுவாக இருக்காங்க, நியாயத்துக்காக இருக்காங்க. மந்த்ரா பேசுறதெல்லாம் தப்புனும் அவங்க சொல்லலை, ஜமாத்து பண்ணுறதெல்லாம் தவறுனும் அவங்க சொல்லலை. அவங்க பொதுவாக அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு. நடுவில் சென்னையில் என்ன ஜமாத்தில் ஏதாவது கூப்பிடுறாங்க ஃபங்க்ஷனாக முடிஞ்சால் வராங்க, அட்டன் பண்ணுறாங்க, போகிறாங்களே கண்டி 2 டீம்லேயுமே வந்து அவங்க ஈடுபாடாக இல்லைன்றது தான் நான் சொல்ல முடியும். இந்த பணம் இறைக்கிறது, பண மாலை போடுறது பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரிலாம் பண்ண சொல்லியோ இல்லை இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் மேம்? சாரதா நாயக் இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா, ஆதரிப்பாங்களா இதெல்லாம்? அதாவது 21 பேரில் இவங்க ஒரு நாயக்கு, 20 பேருக்குமே பணமாலை போடும்போது இவங்களுக்கு போடாமலாம் விட முடியும்? இல்லை போட்டால் இவங்க வேணான்னா சொல்ல முடியும்? எல்லாருக்கும் அதில் விருப்பம் இருக்கும்போது இவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, மற்றவங்களுக்கு என்ன செய்கிறாங்களோ அதை நமக்கும் செய்கிறாங்க, ஏற்று தான் ஆகணும் அப்படின்ற ஒரு இதுவில் இருப்பாங்களே கண்டி. பட் எல்லாருக்கும் போட்டிங்களே, எனக்கே இந்த மாலை போடல, எனக்கு பணமாலை போடுங்க, எனக்கு பணமழை இறங்க அப்படிலாம் வந்து இவங்க கேட்கல கூடியவங்க கிடையாது. இவங்க இன்றைக்கும் சொல்கிறம்மா நல்ல வசதி, நல்ல இது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு செயினுக்கு மேலே அவங்க கழுத்தில் இருக்காது. சிம்பிளாக ஒரு கம்பல், ஒரு மூக்குத்தி, ஒரே ஒரு செயின், அவ்வளோதான். நார்மலான சாரீ தான், ரொம்ப காஸ்ட்லியாக அப்படி இப்படிலாம் கூட நார்மலாக ஒரு லேடி மாதிரியே இருப்பாங்களே கண்டி. இந்த ஆடம்பரமான வாழ்க்கை அதெல்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு பில்டப் காமிக்கிறதுல இவங்க கிடையாது. அப்படி இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. அதனால தான் எனக்கு வந்து அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இப்படி தான் வாழணும், நம்ம திருநங்கையாக இருந்தாலும் இந்த அம்மா வச்சு அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்களோ அந்த வாழ்க்கையில் ஒரு 10%ஆவது நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு சில நேரங்களில் தோணும். அந்த தோணக்கூடிய, அதாவது எல்லாருக்குமே வந்து திருநங்கைனாலே வந்து அடாவடி தானோ, அவங்கக்கிட்டலாம் பேச முடியாது, அவங்களாம் அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. இவங்க வந்து அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. இல்லை திருநங்கைகளில் நாங்களும் இந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்கோம் அப்படின்றத காட்டுற மாதிரி இருப்பாங்க. எல்லாருமான, அதாவது ஒரு சிலரை பார்த்தாலே கோவம் வரும், இவங்களை பார்த்தா நம்மளுக்கு வர கோவம் கூட போயிடும், அந்த மாதிரி இருப்பாங்க. நல்லா எல்லாரோட, அதாவது திருநங்கை மத்தியில் வந்து ஒரு திருநங்கை வந்து நல்ல பேர் எடுக்கிறதே எவ்வளோ பெரிய கஷ்டம், நல்ல பேர் எடுக்குது. ஆனால் அதே திருநங்கை மத்தியிலையும் சரி, சில பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, மனசில் பதிஞ்சிருக்காங்க இவங்க பூனை சாரதம்மா அப்படின்னும் அது எவ்வளோ பெரிய விஷயம். அவங்க எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கணும், அவங்க லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பார்த்துருக்கணும். நிறைய விஷயங்கள் அந்த அம்மா பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியதுதான் நிறைய இருக்குது. பூனை சாரதா அவர்களை பற்றி சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரி பூனை ராதிகா அப்படின்னு இன்னொருத்தவங்களை பற்றியும் சொல்லியிருந்தீங்க. அந்த ராதிகா பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோம் மேம். அதாவது ராதிகா அம்மா பற்றி நிறைய சொல்லலாமா, அவங்களுக்குன்னு ஒரு கண்டென்ட் நான் ரெடி பண்ணலை. ஏன்னாக்கா அவங்க சென்னையில் வந்து நாயக்கு கிடையாது, சென்னைக்கு வருவாங்க போவாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க அவங்க. இப்போ தான் நான் கூட வந்து ரீசெண்டாக ஒரு 4-5 மாதமாக தான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். அவங்க ஃபோனில் பேசும்போது இல்லை எனக்கு எவ்வளோ ஒரு கோவம் இருந்தாலும் அந்த கோவம்லாம் மறைஞ்சிடும். என்னடா தங்கம் சொல்லு செல்லும் சாப்பிட்டியா உடம்புலாம், அந்த மாதிரி ஒரு பணிவான ஒரு பேச்சு, மரியாதை இருக்கும் அவங்களோட பேச்சில், மரியாதை இருக்கும், பணிவு இருக்கும். அப்போ வந்து நமக்கு என்ன தோணும்னா, இவங்கள மாதிரி நம்ம ஒரு 10%ஆவது வாழணும், இவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள்லாம் நமக்கும் வரணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வர மாதிரியான பேச்சுகள் அவங்கக்கிட்ட இருக்கும். அதே போல் அவங்களுக்கு ஒரு 55-56 வயசுனாக்கா அவங்க உடம்பை வந்து எந்த மாதிரி பராமரித்து அப்படியே ஒரு சின்ன பொண்ணு மாதிரியே இருப்பாங்க. ஒரு மாதிரியான பிரகாசமான ஒரு முகம், அந்த முகத்தை பார்த்தா நல்ல பிரகாசமாக இருக்கும்.
ஒரு அவங்களோட ஸ்ட்ரக்சரு இதெல்லாம் பார்த்தாக்கா சரி நம்மளும் இவங்கள மாதிரியே ஆகணும், அவங்க வயசுலலாம் நான் எப்படி இருப்பேனோ தெரியாது. அப்போ அவங்க சிறு வயதுலேருந்து எந்த அளவுக்கு அவங்க டயட்லேருந்து ஃபுட்டுலேருந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க உடம்பை அவங்க வந்து பராமரிச்சிருப்பாங்க, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் பார்க்கும். திருநங்கைகள்ல இதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு திருநங்கைங்க பாருங்க இப்படி இருப்பாங்க, ஹைட்டும் வெயிட்டுமா இருந்துக்குன்னு. ஏன்னாக்கா திருநங்கைகள் கூட்டத்தில் யாரெல்லாம் நல்லா குண்டா வாட்டம் சாட்டமாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு. அந்த மாதிரியான ஒரு கும்பலில் இவங்க உடம்பெல்லாம் பராமரித்து அந்த ஸ்லிம்மாக நல்லா அழகாக 55-60 வயசுனா சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்கள வந்து அவங்க பராமரிச்சுன்னு வராங்கன்னும் போது அதெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கணும். நம்ம வயசுக்கு நம்ம அந்த மாதிரி இருப்போமான்றது தெரியல. சில விஷயங்கள்லாம் வந்து ராதிகா அம்மா கிட்டேருந்து நான் அந்த அம்மா கிட்ட பேசும்போது நிறைய நுணுக்கங்களை நான் கற்றுப்பேன். அவங்க பேசுகிற விதங்கள் எப்படி பேசுகிறாங்க, அதே போல் நான் வந்து ட்ரைன் பண்ணுவேன். நம்ம இந்த மாதிரி பேசணும், அந்த அம்மா பேச்சை பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு கேட்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது, அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும், இந்த மாதிரி நம்மளும் பேச பழகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து பூனா ராதிகா அம்மா கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் கற்றுக்கிற ரேஞ்சில் இருக்கேன். அதனால எனக்கு அந்த அம்மா ரொம்ப பிடிக்கும். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு ரொம்ப விளக்கம் அளிச்சிங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.